ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரோகிணி வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அருணாச்சலம் எப்பயும் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே எந்த தப்பும் நீ பண்ண நினச்சிக்கோ, உனக்கு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹிணி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மனோஜ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவள் என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடாது, அது நல்லதா கெட்டதா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தலையாட்டணும் அப்படின்ற மாதிரி மனோஜுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம முத்து மீனா வந்து எப்பயும் போல் வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஆரம்பப்புலேயே நம்ம அம்மா தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து என் பொண்டாட்டி தான் வந்து அலையிறான், என்னைய ஜெயிலில் போய் தூக்கி வச்சிடுறாங்க. நான் யாரோ பண்ண தப்புக்கெல்லாம் நான் தான் போய் ஜெயிலில் இருக்க வேண்டியது இருக்குது, அதுக்கு என் பொண்டாட்டி தான் என்னை வெளியே இருக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, சரி அப்புறம் வந்து அருணாச்சலம் வந்து ரூமில் வந்து விஜயா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய், நம்ம குடும்பத்துக்கு வந்து பெருமையை சேர்க்குற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயாவும் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு பார்வதி வந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரப்போ ஒரு பொம்பளை வந்து பார்க்குறாங்க. அந்த பொம்பளை வந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வச்சுக்கணும், நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கணும், அதை எடுத்து வச்சா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம விஜயா வந்து இனிமேல் நல்லதெல்லாம் பண்ணி அதை வந்து வீடியோவாக எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பார்வதியும் விஜயாவும் இது வந்து வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம ரோஹிணிக்கும் மனோஜுக்கு வந்து பெரிய ஆஃபர் வந்து வருது. என்ன ஆஃபர் பார்த்திங்கன்னா, ஒரு நோட்டீஸ் கணக்கு அடித்து நிறைய வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து கடைக்கு வந்து வராங்க, ஆடி தள்ளுபடின்றதுனால. சரின்னு பார்த்திங்கன்னா, நிறைய வந்து சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் சம்பாரிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்களா, ஸோ அவங்கனால தான் வந்து இந்த பிளான் வந்து அவங்க பண்ணி செஞ்சாங்க. ஸோ நீங்கள் 2 சொன்ன பிளான் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம மனோஜ்.